ஷேய் அப்பா சூரியன் பேசுகிறேன்ப்பா. விஷ்ணு 7 ஜென்மமா ஒன்றை உட்கார வச்சு மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டி முடிச்சிட்டான். கணக்கு கொடுத்துட்டேன். உங்கள் அண்ணங்கிட்ட என் நண்பங்கிட்ட கணக்கு கொடுத்துட்டேன். என்ன தெரியுமா? மந்திரம் ஓதானா அவனை சுடுகாட்டில் எரிக்கணும். ஒன்று, உச்சி மலையில் ஐயோ ஐயோன்னு மாலை ஓட்டு போகிறானா ஐயப்பன்னு, அது அந்த இடம் என்னன்னு தெரியுமாப்பா? எல்லாம் ஏட்டு ஏடு உள்ள கணக்கு இருக்கிற இடத்துல போய் உட்காந்து அமைக்கி உட்காந்துருக்கான். நீ வா உன் பிள்ளையோட வாரிசோட உட்காந்து கணக்கை தோண்டி எடுத்து பாரு அப்படின்னு. அந்த இடத்துல அந்த குப்பையை எரிக்கணும். குப்பையை எரிச்சாதான் கணக்கு முடியும். சரியா? அதை எரிச்சோடனே அவனை கள்ளிப்பாலம் அடுத்து எரிக்கலம்பாலம் ஊற்றி படைகள் கைலாசத்தில் இருக்கிற படைகள் ஆத்திரம். தப்பு செஞ்ச கைலாசத்தில் பத்திரம் போட்டவன், பத்திரம் எழுதினவன், போனவன், வந்தவன் வென்றிருக்கானா செத்தூர். அவன் 7 செம்மத்து சேட்டை செஞ்சவன். 7 செம்மமாக சேட்டை செஞ்ச இந்த செம்மத்தில் உட்கார்றா ஊமப்பேலன்னு உட்கார வச்சிருக்காரு. சரியா? கையெழுத்து போட்டிருக்கானா 2. அடுத்தா 2 கணக்கு உள்ள பத்திரம் போட்டவன் பூரா மாற்றி அடிச்சிருக்கானா அது ஒன்று. வெளியில் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட பேப்பரை அடித்து விளையாடுதான். பேப்பரை கொடுத்து பத்திரம் போட்டு டாக்குமெண்ட்ஸ் விளையாடுதான். அப்போ செட்டி கிராமத்தை அடைச்ச உடனே கல் இருக்கா சூடு ஏற்றி அப்படி தூக்கி உட்கார வச்சு தூக்கி எறிவாங்க. அந்த மாதிரி கணக்கு ஏட்டில் உள்ள கணக்கு. நாங்கள் 2 பேர் எழுதின கணக்கு. உனக்கு தெரியாதப்பா, விஷ்ணுவ பிரமாவுக்கு தெரியாது இந்த கணக்கு. சரியா? இந்த கணக்கு தான் வரும். சிட்டி கிராமத்தில் தூக்குவான். வானரப்பட இராணுவம் தூக்குனவொடனே அந்த அடுப்பு கல் இருக்கா தூக்கி உட்கார வச்சு தூக்கி எறிவான். குடும்பமே அவன் குடும்பம் கண்ணீர் கூத்தலமாக விடுவார். தப்பு செய்கிறதுக்கு நான் பூமியில் கொடுக்கல, ஏன்னா தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற கேள்வி கேட்கார். இன்னும் பேப்பர் வச்சு விளாட்றானா? நீதிமன்றம் கோர்ட்டில் கேட்கணும்டாமா, ராஜபாளையம் கேட்கணும், சிலுவத்தூர் கேட்கணும், தெற்கு பாளையம் கணக்கு. பாளையம் தான் இருந்த கணக்கு. பாளையம் பூரா வெளியில் எடுக்கலாம், கணக்கு வெளியே எடுக்கலாம். விளையாட்டு விளையாடுதான் மூட்டாப்பே தூக்கி போட்டு மிதித்து போடுவேன் நானே. இன்று பதவி கொடுத்துட்டான்ப்பா வெளியில் கிளம்புறதுக்கு. உலக நாடே எனக்கு தெரியும். தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு. உலக நாடே தாய் இந்தியா நாடு தான். ஆனால் அதை கணக்கில் சேர்க்காத, அதை நான் எல்லாம் முடிச்சுருவேன்ட்டான். என் நண்பன் முடிச்சுருவேன்டா. அதை வெளிநாடு பூரா முடித்து சாம்பலாக்கி போடுவேன், நீ போய் கணக்கை முடிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டான். கால் சத்தியம் சந்தோஷமாப்பா விஷ்ணு. ஏன்னா சூரியன் கணக்கு போட்டால் தான் முடிப்பான். நண்பன் கணக்கு விட்டா தப்பாது. இது கண்டிப்பாக கைலாசத்தில் பத்திரம் போட்டேன் வந்த எல்லாம் எழுதின வச்சவன் பூரா எல்லாம் அடுப்பு கல் இருக்கா தூக்கி உட்கார வச்சு தூக்கி எறிவான். அவன் குடும்பத்தை வச்சுட்டு விளையாடுவார். உங்கள் அண்ணன் விளையாடுவான். சரியா? புரியுதா இல்லையா? தூக்கி குடும்பத்தை தூக்குவான். தூக்கி நிப்பாட்றா தூக்கி அந்த அடுப்பு கல்லில் தூக்கி நச்சுன்னு அப்படி உட்கார வச்சுட்டு தூக்கி எறிவாங்க. எரியலை. இதாண்டா இராணுவ வானரப்படைக்கு உள்ள கணக்கு. இப்போ எடுக்கான் இராணுவ வீரர் வானரப்படை உள்ளது கணக்கு சிவனுக்குள்ளதை பிரித்து வெளியில் நாசம் பண்ணி வச்சுட்டான். புரியுதா? புரிஞ்சுக்கப்பா. போட்டாச்சு. சிட்டி கிராமத்தில் சேட்டை செஞ்சவனுக்கு கல்லில் அப்படியே சூடு வைப்போன்னு போட்டான். அது கிடையாதுப்பா. இதுதான் சூரியன் போட்ட கணக்கு தப்பாது. சூரியன் கணக்கு இட்ட கணக்கு தப்பாது. முக்கால் சத்தியம். அடுப்பு கல் 2ஆம் நம்பர் பார்க்குறவனுக்குலாம் இதுதான் தண்டனை. அப்படியே சிட்டி கிராமத்தை அடைச்சி அப்படியே கல்லில் உட்கார வச்சு அடுப்பு கல் எரியும் கண்ணன்னு அப்படியே தூக்கி உட்கார வச்சு தூக்கி குடும்பத்தில் எரிவாங்க. தூக்கி ஓடு அப்படின்னு ரணவழி. குடும்பத்தில் ஓவர் சேட்டாக இருந்துச்சுன்னா குடும்பத்தில் 2, 3 உட்கார வச்சு தூக்கி எறிவாங்க. அதுதான் கணக்கு. அந்த நேரம் அவன் போடுவான். இப்போ கணக்கு லேசான கணக்கு விட்டாச்சு. லேசான கணக்கு. நீதிமன்றம் கோர்ட்டில் என்ன வராமையா பாருக்கா? ராஜபாளையம் தெற்குப்பாளையம் சூரியன் கணக்கு போடுறேன். என்ன விளையாட்டா? இல்லை நான் விளையாடுதாமா? இல்லை நாங்கள் கைலாசத்தில் சும்மா உட்காந்து விளையாடுதாமா? தப்பு கணக்கு பூரா எடுத்து கொடுத்துருக்கான் நீதிமான். தப்பு கணக்கு பூரா என் ஃப்ரெண்டு எடுத்து கொடுத்துருக்கான். சிவன் எடுத்து கொடுத்துருக்கான். பத்தியா பார்க்கலையா? இது என்ன இடம் புறம்போக்கு நினச்சானா? வித்தோட்டமாக நினச்சானா? பூமி மணியோட பேர் தூக்கி போட்டு மிதிச்சு போடுவார். மிதித்து நசுக்கி போடுவான். நசுக்கி நானே எடுத்து போடுவேன். எனக்கு டைம் கொடுத்துட்டான். வெளியில் வருவேன். வெளியில் வரையில் இன்னும் ஒப்படைக்கல அப்படின்னா உச்சி தலையில் ஒரு அரை நாக்கு வெளியிலும் மூளை சிதறி போகும். முக்கால் சத்தியம்.